ஜோதிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 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 நிகழ்ச்சிக்கு போகிறப்ப நீங்கள் கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி மருத்துவமனைகளுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னது வந்து அது வேறு மாதிரி திருத்து ரெண்டு பேரும் ரெண்டு தரப்பையும் என்ன பண்ணுறாங்கன்னா சூர்யா படம் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற விமர்சனத்தை தாண்டி பெர்சனல் அட்டாக் சூர்யா சினிமாவில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு அட்டாக்கை வந்து ஒரு குரூப் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னதான் பண்ணி நான் என்னுடைய புனிதத்தை நான் நிரூபிக்கிறது, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவர் வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் ஆளாயிருக்கார். கிட்டத்தட்ட 15 வருஷமாக சத்தம் இல்லாமல் ஒரு பெரிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர். பாருங்கடா நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு காட்டுறதுக்கு தான் நிகழ்ச்சி. அவங்களே நடத்துகிற நிகழ்ச்சி, அகரமே நடத்துகிற நிகழ்ச்சி தான். பெரும்பாலும் எல்லாத்தையும் லைவ் போச்சு. அவங்க இப்போ பயனடைந்தவர்கள் எல்லாருமே பேசினாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகரமான விஷயம் நடந்துச்சு. ஒருத்தர் வந்து ஒரு சிறிய மினி பைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாரு, எலக்ட்ரிக் பைக். அதில் சூர்யா ஓட்டி காமிக்கிறாரு. அதில் நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, இலங்கையை சேர்ந்த ஒரு பெண் வந்து அகதியாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அகதி முகாமில் இருந்திருக்காங்க. ஏதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் +2 வரைக்கும் படிச்சுட்டாங்க. அவங்களுக்கு லா படிக்கணும்னு ஆசை, சட்டம் படிக்கணும்னு ஆசை. திருநெல்வேலி மெல்லிய லா காலேஜுக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறதுனால நிராகரிக்கப்படுது. அதுக்கப்புறம் அகரமில் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. அகரம் முன்னெடுத்து சட்ட ரீதியாக சில விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்களுக்கு அங்கே திருநெல்வேலி லா காலேஜில் சீட் வாங்கி கொடுத்து அவங்க அட்வொகேட் லா முடித்து இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசினாங்க. ஓகே.